வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் தன்னாட்சி கல்லூரி தினம் ஒரு திருக்குறள் பதிவு வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள்: தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மக்கள் பெரு 63வது திருக்குறள். இதனோடு தொடர்புடைய ஒரு சிறு கதையை காண்போமா? ஒரு அழகிய கிராமத்தில் மாணிக்கம், பொன்னன் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் விவசாயம் செய்து வந்தனர். மாணிக்கம் மிகவும் பேராசை பிடித்தவன். அவன் எப்போதும் நிலம், வீடு, தங்கம், பணம் மட்டும்தான் உண்மையான செல்வம், என் மகனுக்கு நான் சேர்த்து வைக்கும் சொத்துதான் முக்கியம் என்று நினைத்து இரவும் பகலும் பணத்தை தேடி ஓடி அலைந்தான். ஆனால் தன் மகன் கதிரவனுக்கு நல்ல ஒழுக்கத்தையோ பிறருக்கு உதவும் குணத்தையோ கற்றுக் கொடுக்க தவறினான். கதிரவனும் யாருக்கும் உதவாமல் பேராசையுடன் மனிதாபிமானமின்றி வளர்ந்தான். அதே கிராமத்தில் இருந்த பொன்னன் என்பவன் ஏழைதான் என்றாலும் நேர்மையானவன். அவன் தன் மகள் நிலாவுக்கு பணத்தை விட நல்ல ஒழுக்கம், அன்பு, உழைப்பு, பிறருக்கு உதவுதல் ஆகிய நற்பண்புகளையே சிறந்த சொத்தாக கற்றுக் கொடுத்து வளர்த்தான். கதையினுடைய திருப்பமாக சில வருடங்கள் கழிந்தன. மாணிக்கம் பெரிய பணக்காரனானான். பொன்னன் எப்போதும் போல நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஒரு முறை அந்த கிராமத்தில் பயங்கரமான புயலும் வெள்ளமும் ஏற்பட்டது. கிராமமே நீரில் மூழ்கியது. மாணிக்கம் சேர்த்து வைத்த நெல் மூட்டைகளும் அவனது வீடும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பணத்தை மட்டுமே நம்பி இருந்த மாணிக்கமும் அவன் மகன் கதிரவனும் உணவிற்கும் உடைக்கும் வழியின்றி தவித்தனர். கதிரவன் தன்னிடம் இருந்த எஞ்சிய பணத்தை பதுக்கிக் கொண்டானே தவிர தன் வயதான தந்தைக்கோ அல்லது ஊர் மக்களுக்கோ உதவ முன்வரவில்லை. அவனது சுயநலமான செயலால் அவனுக்கு யாரிடமிருந்தும் உதவி கிடைக்கவில்லை. ஆனால் பொன்னனின் மகள் நிலா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தாள். மற்றவர்களிடமிருந்து உணவை சேகரித்து பசியோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தாள். அவளது இந்த நற்செயலை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் அவளை பாராட்டினார்கள். வெள்ளம் அடிந்த பிறகு நிலாவின் அறிவு கூர்மையையும் நல்ல குணத்தையும் பார்த்த ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரி அவளுக்கு நல்ல வேலை தந்து அவளது குடும்பத்தை கௌரவித்தார். பொன்னனின் குடும்பம் மீண்டும் நிமிர்ந்து நின்றது. தன் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து மகனின் சுயநலத்தால் கைவிடப்பட்டு நின்ற மாணிக்கம் பொன்னனை சந்தித்து வருத்தப்பட்டான். அப்போது பொன்னன் கூறினான்: மாணிக்கம், நீ சேர்த்த பணம் நிலையற்றது. ஆனால் நான் என் மகளுக்கு சேர்த்து கொடுத்த நல்லொழுக்கம் என்ற சொத்து நிலையானது. அவளது நற்செயல்களால் தான் இன்று நமக்கு இந்த செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. மாணிக்கம் அப்போது தான் வள்ளுவனின் இந்த 63வது குறளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். பெற்றோருக்கு பிள்ளைகளே உண்மையான செல்வம். அந்த பிள்ளைகளின் நல்வாழ்வு அவர்கள் செய்யும் நற்செயல்களால் தான் அமையும் என்பதை உணர்ந்தான். கதை உணர்த்தும் நீதி: பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான சொத்து பணமல்ல, நல்லொழுக்கமே. பிள்ளைகள் செய்யும் நற்செயல்களை அவர்களுக்கு பெருமையையும் உண்மையான செல்வத்தையும் தேடித்தரும். ஒருவருடைய உண்மையான செல்வம் என்பது அவருடைய பிள்ளைகளே என்று கூறுவர் அறிஞர்கள். அந்த பிள்ளைகளுடைய அறிவு, ஒழுக்கம் மற்றும் வாழ்வின் சிறப்புகள் அனைத்தும் அவர்கள் செய்யும் நற்செயல்களின் பயனாகவே அவர்களை வந்து சேரும். ஐயன் வள்ளுவனின் திருக்குறளை பின்பற்றி நன்மை செய்து பிறருக்கு உதவி செய்து நலமோடு நீடூழி வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.